நீங்க எந்த நாட்டுக்காரர்கிட்ட வேணாலும் தடையில்லாமல் பழக முடியும். ஏன்னா அந்த கேள்வி வராது. அதிகம் போனா இந்தியாவுல நீங்க எந்த ஸ்டேட்? உங்களுடைய தாய்மொழி என்ன? இவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்கு மேல கேள்வி வராது. ஆனா நீங்க ஒரு இந்தியரை பார்த்துவிட்டால், அவங்க வந்து அடுத்தது உங்க உங்க குடும்ப பேர் என்ன? உங்க சர்நேம் என்ன? உங்க பேர் என்ன? அப்டின்னா, என் பேர் வந்து மணிகண்டன் அப்டின்னா, மணிகண்டன் மணிகண்டன் அப்டிம்பாங்க. மணிகண்டன். ஆனா இப்ப உங்க சர்நேம் மணிகண்டன் கந்தசாமி. ஓ! அப்படியா? இப்ப ஃபேமிலி நேம் இப்படியெல்லாம் கேட்பாங்க. இப்ப ஒரு என்ன இந்தியரும் உங்களுக்கு இந்தியரும் சந்தித்துக் கொண்டா சந்தித்துக் கொண்டால் ஜாதி தான் பிரச்சனை. அடுத்தது சரி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து பறையர் கம்யூனிட்டி. எங்க அப்பா வந்து சாமிநாத பறையர் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். ஏன்னா இங்க வந்து அது மாரி ஒரு எதிர்ப்பு குரலாகவே அ ஒரு வழக்கறிஞர் அப்படி போடுவாரு அவரு பேரையே. பெரிய போஸ்டர்ஸ்லாம் போடுவாரு. அது வந்து ஏன் நான் வந்து நானே தாழ்மையா ஏன் நினைக்கணும்? அது ஒரு ஒரு கலகம் மாதிரி. இப்ப அங்க அப்படி சொல்றாங்க. எதிர்ல இருக்கவரு, "ஓ! அப்படியா?" அப்படின்லாம் வந்து நடிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த அந்த குழுக்கள்ல இவங்கள வந்து ரொம்ப ரொம்ப மௌனமா ஒரு ஓரங்கட்டுற வேலைய பண்றாங்க. நீங்க வந்து அ அமர்த்திய சென் ஒரு புத்தகத்துல எழுதியிருப்பாரு. அது இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த ஒரு சட்டில் வே ஆஃப் இன்ஜஸ்டிஸ். அதை வந்து மனம் புரிஞ்சுக்கிற மாதிரி நுட்பமா வேற எதையும் புரிஞ்சுக்க முடியாது. சில பேர தப்பா நினைப்போம். ஓ! அவங்க அப்படி நினைச்சாங்களோ அது தப்பா நினைக்கிறது ரொம்ப குறைவு. ஒருத்தர் வந்து உங்கள எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறதை ஒருவருடைய மனம் உணரும். அதிலிருந்து அவங்க மீள்றதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆகும். என்ன சொன்னா அது மீள்வாங்களான்னு தெரியாது. அது வடுவாய்க்கிட்டே இருக்கும். மேல, 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 மேல அது கலர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது என்ன பழக்கம்? அப்படிங்கிறது தான் இதுல உள்ள பிரச்சனை.